ராம்டாக் மாயை பொறுத்த வரைக்கும் சின்ன செடிகள் 350 ரூபா ரேட்டில் சேல் பண்ணுறோம். நம்ம இந்த பெரிய செடியை காமிச்சிக்கிட்டு சின்ன செடி ரேட்டை சொல்லும் போதும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுற கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா 6 வரிசையிலே சொல்லணும்னா இந்த சூப்பர் பிரின்ஸ்னு சொல்லலாம். அதேமாதிரி சூப்பர் குயினும் கிட்டத்தட்ட ஷேப் எல்லாம் இதேமாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் 800 கிராம் 1 கிலோ வெயிட் வரும். பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திருவானைக்காவல் கோயிலில் வந்து இது ஒரு ஸ்தல விருட்சம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒரு பழைய ரகங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். நான் கட் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்டமர் ஏற்கனவே நம்ம கடந்த 2 வருஷமாக அந்த பழத்தை சேல் பண்ணுறோம் சாத்துக்குடியை. இதில் சார் நான் புளிப்பாக இருப்பேன், ஆனால் இது புளிப்பு இல்லை. ஆனால் பார்க்கும்போது இது இனிக்கிற மாதிரி தோணலை. ரொம்ப பெரிய சைஸாக இருக்குல்ல, நமக்கு ஒரு டவுட் வரும் இது என்ன ரொம்ப ஓவர் சைஸாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை கொடுத்து வாங்கலாம். ஒரு பீஸ் கொடு. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு இந்த மார்ச் மாதம் வந்து லோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய செடிகளாக வந்திருக்கு. அதுமாதிரி நிறைய புது வெரைட்டிகளும் வந்திருக்கு. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய செடிகள் நம்ம பார்த்துறாத கேள்விப்படாத செடிகளும் கூட வந்திருக்கு பாருங்கள். பெரிய செடிகள்னு சொல்லும்போது இந்த மாதிரி பெரிய ஒரு 10 அடி 12 அடி பெரிய செடிகள் கூட வந்திருக்கு. இதெல்லாம் நிறைய செடிகளை இப்போ ஒரு கால்வண்டி செடி இறக்கிட்டோம். அது உங்களுக்கு திருப்பி என்னென்ன செடிங்கிறத காமிக்கிறேன். அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வியட்நாம் சாத்துக்குடி. இந்த வியட்நாம் சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா ஒரு பம்பளிமா சைஸ் வர மாதிரி பெரிய செடி பழங்களாக வர ஒரு வெரைட்டி. இந்த பாருங்கள், இது வந்து நல்ல இதெல்லாம் பிஞ்சு கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த பாரி ஒன் சாத்துக்குடி சொல்லுவோம் இல்லையா, அதேமாதிரி கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. பாருங்கள், ஒரே கொத்தில் 4 பிஞ்சுகள் இருக்குது. இந்த 4 பிஞ்சுகள் இருக்கிற மட்டில் நல்லா பெருசாகவே வரும். பழங்கள் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி பெருசாக வரும். பாருங்கள், 2 பழம் ஒரே கொத்தில் இருந்தால் கூட அந்த பழம் என்ன சைஸ் வந்துருக்கு பாருங்களேன், நல்ல பெரிய சைஸாகவே வரும். இதுமாதிரி எல்லா செடியிலையும் பழங்களோட வந்திருக்கு. இந்த செடிகள் நம்ம ஆரம்ப விலையாக 300 ரூபாய்க்கு சின்ன செடிகள் சேல் பண்ணுறோம். இந்த செடிகளுடைய அந்த சைஸை பொறுத்து ரேட்டு ஒரு செடிக்கு மாறுபடும். சின்ன செடிகள் 300 ரூபாயிலேருந்து, சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வியட்நாம் சாத்துக்குடி, பாரி ஒன் சாத்துக்குடி எல்லாமே நம்ம 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். இது எல்லாமே மாடியில் வைக்கிறவங்க இந்த மாதிரி விரும்புகிறாங்க. ஏன்னா சின்ன செடியாக வளர்த்து அது காய்க்கிறதுனா லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய செடிகளாக விரும்புகிறாங்க. அதனால தான் நமக்கு எல்லா லோட்லையுமே பெரிய செடிகளும் வருது. அதேமாதிரி மாமரத்தையும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது நாம்டோக் மாய் கோல்டு. இந்த நாம்டோக் மாயிலே பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. அதாவது பர்பிள் இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது. இது வந்து கோல்டு. எல்லாமே ருசியில் ஓரளவு ஒற்றுமையாக தான் இருக்கும். கலர் தான் கொஞ்சம் மாறுபடும். அதாவது இந்த பழத்தை சொல்லும்போது நம்ம ஒரு காலப்பாடி மாமரத்தோட கம்பேர் பண்ணலாம். நம்ம ஊரில் எப்படி காலப்பாடி மாரகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ரகமோ அதேமாதிரி இந்த நாம்டோக் மாயும் சிறப்பான ரகம். இப்போ இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது தாய்லாந்து வெரைட்டினால தாய்லாந்தில் தான் காய்க்குமானி. அதுக்காக தான் நம்ம எல்லா செடிகளுமே நம்ம தோட்டத்தில் வளர்த்து நம்ம கிளைமேட்டில் காய்க்குதாங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி காய்ச்ச செடியும் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அதாவது நம்ம ஊர் மாமரம் எப்படி காய்க்குமோ அதை விட அதிகமாகவே காய்ச்சிருக்கு. நம்ம அதனால தான் சொல்லுவேன், சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க, சார் ஜப்பான் மியாசாக்கி நம்ம ஊரில் காய்க்குமான்னு கேட்பாங்க. எங்கள் ஜப்பானில் காய்க்கிறத விட நம்ம ஊரில் காய்க்குன்னு சொல்லுவேன். அதுக்கு உதாரணம் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எங்கள் தோட்டத்தில் இப்போ காய்ச்சிருக்க செடியை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆச்சரியப்படுவீங்க. அதாவது நிறைய அதை நான் கண்டிப்பாக நிறையா தின்னியும் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா காய் பெருக்காது. ஏன்னா ஒரு செடிக்கு 200 பிஞ்சுகள் வரைக்கும் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதேமாதிரி தான் அந்த நாம்டோக் மாயும் வந்து இந்த காமிங்களா எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இப்படி கொலையிலே, அதாவது ஒரு கொத்திலே எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் காய்க்கும். இது ஒரு கமர்ஷியலாகவே பயிர் பண்ணலாம். அந்த நாம்டோக் மாயை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ லாஸ்ட் வீடியோலையும் அதான் சொன்னேன். ரொம்ப இனிப்பான சுவை, அதிகமான மாமரம். தாய்லாந்து வெரைட்டியில் அதிகமான சுவை உள்ள மாமரம் எதுன்னு பார்த்தா, இனிப்பு உள்ள சுவை மரம் எதுன்னு பார்த்தா இந்த நாம்டோக் மாய் தான். சுவை ஒன்றுக்கும் மாறுபடும். இனிப்புங்கிறது வேறு, சுவைங்கிறது வேறு. நாம்டோக் மாயை பொறுத்த வரைக்கும் சின்ன செடிகள் 350 ரூபா ரேட்டில் சேல் பண்ணுறோம். நம்ம இந்த பெரிய செடியை காமிச்சிக்கிட்டு சின்ன செடி ரேட்டை சொல்லும் போதும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுற கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, வீடியோவில் காமிக்கும் போது மட்டும் பெரிய செடியை காமிக்கிறீங்க, சின்ன செடிகளை தான் எங்களுக்கு அனுப்புறீங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த செடியை பாருங்களேன். இதை நாங்கள் 350 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? எங்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா? முதல்ல அது கொஞ்சம் நீங்கள் வளர்க்கணுன்னா இதுக்கு எவ்வளோ செலவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது இவ்வளோ பெரிய செடி வளர்க்கணுன்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் வளர்ந்த செடியை 350 ரூபாய்க்கு தர முடியுமா? அதனால தான் கொஞ்சம் ரேட்டு ஒன்றுக்கும் 3000 4000 ரேட்டு ஒரு செடியை பொறுத்து ரேட்டு மாறும். அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்கள் நிறைய செடிகளுக்கு விலை சொல்லாமல் இருக்கிறதும் காரணம் அதுதான். தாய்லாந்து வெரைட்டி யுவன் 6. இந்த யுவன் 6ங்கிறதும் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஷேப்லலாம் பெரும்பாலும் மாமரங்கள் கிடையாது. இது எல்லாமே இந்த ஷேப்பே மாறுபட்டுருக்கும். பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த இங்கே 2 காய் இருக்குது. இதெல்லாம் நான் பெரிய செடிகள் வாங்குறது பெரும்பாலும் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் வாங்குவேன். அதுமாதிரி கஸ்டமரும் நம்ம புதுசாக சொல்லும்போது அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு கேட்குறாங்க. இது நம்ம லாஸ்ட் இயரே நம்ம பழங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட்டு பார்த்து அதன் டேஸ்ட்லாம் அங்கே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் கூட காமிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்பூனாலே சாப்பிட முடியும் இந்த மாம்பழத்தை. சுத்தமாக நார்த்தன்மையே இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு வெரைட்டி இந்த யுவன் 6 வரிசையிலே சொல்லணும்னா இந்த சூப்பர் பிரின்ஸ்னு சொல்லலாம். அதேமாதிரி சூப்பர் குயினும் கிட்டத்தட்ட ஷேப் எல்லாம் இதேமாதிரி தான் இருக்கும்.
இதெல்லாம் 800 கிராம் 1 கிலோ வெயிட் வரும். பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதிகமாக இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்ல காரணம் என்ன, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வெரைட்டி. இது வரைக்கும் நம்ம வெளிநாட்டு ரகத்தை பார்த்தோம், அது மட்டும் தான் சேல் பண்ணுறது இல்லை. நம்ம நர்சரியில் நம்ம நாட்டு ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா கேசர், இது ஒரு வட இந்திய வெரைட்டி, ரொம்ப அருமையான வெரைட்டி. இதை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா சாக்லேட் மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா மாம்பழத்தில் இந்த ருசி வேறு எதுலையும் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சாக்லேட் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுமாதிரி இருக்கும். வெளிப்புறம் வந்து பச்சையாக இருந்தால் கூட உள்ளே வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது மஞ்சள்னு சொல்ல முடியாது, ரெட்டுன்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி கலந்த ஒரு கலரில் ரெண்டு மிக்ஸ் பண்ண ஒரு கலரில் இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் பெரிய செடி கவரில் தான் இருக்குது. ஒரு 30 க்ரோ பேக்கில் இருக்குது. எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்களா. பிஞ்சுகள்லாம் தெரியுதா பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு 7-8 பிஞ்சு, 10 பிஞ்சுலாம் கூட இருக்குது. இதை நம்ம அப்படியே இப்போ வீடுகளில் ஒரு செடி 2 செடி வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செடிகளை வாங்கி வளர்க்கலாம். விவசாயம் பண்ணுறவங்க சின்ன செடியை வாங்கி வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளை நாவல். இந்த வெள்ளை நாவல் பார்த்திங்கன்னா கருப்பு நாவல் மாதிரியே மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது ஒரு பழைய ரகம். அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது திருவானைக்காவல் கோயிலில் வந்து இது ஒரு ஸ்தல விருட்சம். அப்படின்னா நீங்கள் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஒரு பழைய ரகங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பார்த்தீங்கன்னா கொத்தாக காய்க்கும். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வெரைட்டி இது. ஏன்னா வர கஸ்டமர் நாவல்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக நான் இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா மாடியிலே ரொம்ப எளிமையாக பராமரிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. மாடியிலையும் கொத்தாக கருப்பு நாவலோட அதிகமாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. புதுசாக நாவல் வைக்கிறாங்க, மாடியில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாவலை வைங்க. நிறைய காய்க்கும். அதேமாதிரி டேஸ்ட் எல்லாமே சேம் தான், ஆனால் கலர் தான் வித்தியாசம். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு இயற்கையான ரகம். இது சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகள் ஒரு 15 செடியில் கூட 2-3 செடி வந்திருக்கு. அதையும் கூட இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வாட்டர் ஆப்பிள் செடி. இந்த வாட்டர் ஆப்பிள் செடி எல்லாமே பெரிய கவரில் இருக்குது. 18 கவர், 21 கவர் அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பிஞ்சுகளோட, பூக்களோட, காய்களோட இருக்கிறத பார்க்கலாம். பழங்கள் கூட இருக்குது, நல்லா முதிர்ச்சி அடைகிற நிலைமையில் பழங்கள் கூட இருக்குது. எல்லாம் இதுமாதிரி செடிகள், சின்ன செடிகள் கூட இருக்குது. இப்போ முக்கியமாக சொல்ல போனால் தல்காரி வாட்டர் ஆப்பிள், பாலிச்சாம்பை, இந்த மாதிரி ரகங்கள் கூட சேல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா செடி. இந்த வியட்நாம் பலா செடியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லுவோம். இந்தமாதிரி சின்ன செடிகளை வச்சா 1 வருஷத்தில் காய்க்கும். நம்ம இந்த சின்ன செடி மட்டும் இல்லை, இந்த சின்ன செடியை வந்து 250 ரூபாய் சேல் பண்ணுறோம். மற்றபடி பெரிய செடிகள் 2000 ரூபா, 4000 ரூபா அந்த மாதிரி பல ரேட்டில் இருக்குது. எல்லாமே உடனடியாக காய்க்கிறது. அதாவது நடவு பண்ணோன்னா ஒரு 6 மாதத்தில் காய்க்கிற மாதிரி உள்ள செடிகள். அதில் முதல்ல ஒரு காய் அளவு பண்ணலாம், அப்புறம் 2-3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். கொத்தாக காய்க்கும். அது கொத்தாக காய்க்கும் போது நமக்கே எரிச்சலாக இருக்கும், ஏன் இவ்வளோ காய்க்குதா. ஏன்னா நம்ம திணி பண்ணுறத கூட ஒரு வேலை. அப்போது வந்து இவ்வளோக்கு அளவுக்கு மீறி காய்க்குதுன்ற மாதிரி தோணும். நம்ம ஊரில் பயிர் வைக்கக்கூடிய பல ரகங்கள் அது மாதிரி கிடையாது, திட்டமாக காய்க்கும். அதில் திணிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்காது. அதனால தான் சிலர் சொல்கிறது, ஏன் பலா மரத்தில் ஏன் இப்படி காய்கள் பிஞ்சுகளெல்லாம் கட் பண்ணி விட்றீங்கன்னு கேட்பாங்க. அது எதுக்காகனா, நம்ம நிறைய பிஞ்சுகள் இருக்கும்போது காய்கள் வந்து பெரிய சைஸ், நம்ம எதிர்பார்க்குற சைஸ் மாதிரி நல்ல 5 கிலோ 10 கிலோ வராது. அதேமாதிரி ருசியும் கம்மியாகும். அதுமாதிரி சுளைகளோட எண்ணிக்கை கம்மியாகும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம அதை திண்ணியம் பண்ணி விட்றது. இப்போ எங்கள் தோட்டத்தில் ஒரு செடியில் காய்ச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 30-40 பிஞ்சுகள் இருக்குது. நாங்கள் அதை திண்ணியம் பண்ணி தான் வளர்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து கொய்யா. இந்த தாய்லாந்து கொய்யா நிறைய காய்க்கும் தன்மை உடையது. பார்த்திங்கன்னா இந்த செடியிலே நிறைய பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். எல்லாமே செடிகள்லாம் ஒரு 8 அடி 7 அடி இருக்கிற மாதிரி பெரிய செடிகளாகவே இருக்குது. நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது. இந்த செடிகளை இப்போ நம்ம நடவு பண்ணுறோன்னா இங்கே கிரீன்லேண்ட் நர்சரிலையோ இல்லை எந்த நர்சரியில் வாங்கினாலுமே நீங்கள் செடியை நான் கொண்டு போய் அப்படியே நடவு பண்ணிடணும். ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் கழித்து அது வேர் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுமாரி நமக்கு ஹைட் எவ்வளோ வேணுங்கிற நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். சிலர் வந்து ஒரு செடி தான் வைப்பாங்க, பெருசாக இருந்தால் கூட ஏறி பறிக்கலாம், இல்லை கொம்பு வச்சு பறிச்சிக்கலாம்னு நினைக்கிறவங்க வளர விடலாம். மாடியில் வளர்க்குறீங்கன்னா ரொம்ப உயரம் வளர்க்கக்கூடாது. அதனால் நம்ம மேலே நுனியை கூட கட் பண்ணணும். அதுவே ஒவ்வொரு வாட்டியும் காய்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த முதிர்ச்சி அடைந்த பகுதியை கட் பண்ணி விட்டோம்னா நிறைய பக்க கிளைகள் வந்து பிரமாதமாக காய்க்கும். இந்த தாய்லாந்து கொய்யாவும் ஒரு இனிப்பான கொய்யா தான். நம்ம பிஞ்சு காய்களை வாங்கி சாப்பிட்டுட்டு, அதாவது முதிர்ச்சி அடையாத காய்களை வாங்கி சாப்பிட்டுட்டு இது இனிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறோம். அதனால் தாய்லாந்து கொய்யாவுமே மாடிலையும் தரையிலையும் வளர்க்குற ஒரு ஏற்ற ரகம், ஒரு கமர்ஷியல் ரகமும் கூட இது. அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கூட நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். ரெண்டாவது ரொம்ப தண்ணி கம்மியாக தேவைப்படக்கூடிய ஒரு செடி இது. ஒரு கள்ளி வெரைட்டி. நம்ம பராமரிப்பு ரொம்ப எளிமையானது, பூச்சி நோய் தொல்லை கிடையாது. இது வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம மேலே அதை வளர விட்டு அதுக்கப்புறம் தொங்குற மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். ஒரு போஸ்ட்டோ இல்லைனா ஒரு மூங்கிலோ வச்சு கட்டியோ ஏதோ ஒன்று அது ஹேங் ஆனால் தான் காய்க்கும், இல்லைனா காய்க்காது. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பழங்களோட ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் கடையில் வாங்குகிற பழங்கள் நல்லா முதிர்ச்சி அடையாமலே அறுவடை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கும்போது அந்த செடிகளில் பழங்களை அறுவடை பண்ணும்போது நம்ம சுகர் சேர்க்காமலே சாப்பிடலாம். இயற்கையாக சாப்பிடும்போதே அதனுடைய பழங்கள் நல்ல இனிப்பு தன்மையோடு இருக்கும். இந்த செடிகள் சின்ன செடிகளாகவும் வந்திருக்கு. பெரிய செடிகளும் நம்ம ஆல்ரெடி வந்த செடிகளில் ஸ்டாக் இருக்குது. சின்ன செடிகள் இல்லாமல் இருந்தது, அதனால் இந்த முறை நம்ம சின்ன செடிகளையும் ஸ்டாக் வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது பாரி 11. இந்த பாரி 11 வந்து ஒரு சிறப்பான ரகம். நமக்கு எப்படி கோயம்புத்தூரில் ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாட்டுக்காக இருக்கோ, அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ரிலீஸ் பண்ண வெரைட்டி.
அதில் வந்து பாரி லெவன்ங்கிறது ஒரு 300லேருந்து ஒரு 400 கிராம் அந்த மாதிரி ஆவரேஜ் வெயிட் வரக்கூடியது. நல்ல சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு ப்ளஸ் இருக்கும். அதாவது அதிகமான காய்ப்புத்தன்மை உடையது. அதாவது விவசாயிகளுக்கும் இப்போ நுகர்வோருக்கும் நல்ல லாபம் கிடைக்கணும், ருசி கிடைக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு ரகம். அருமையான வெரைட்டி. இது வந்து சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடி. பெரும்பாலும் இந்த காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடிகள் இந்த மாதிரி ரகங்கள்லாம் கிடைக்கிறதில்ல. நம்ம நர்சரியில் இந்த முறை பெரிய செடிகளாகவே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கி. இந்த ஜப்பான் மியாசாக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் நல்லா காய்க்கக்கூடிய ஒரு ரகம். ரொம்ப சுவையானது. நல்ல ருசி பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணும்போது இருக்கும், ஃபீல் கிடைக்கும். நல்ல ருசியான வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா காய்க்கிற தன்மை ஜாஸ்தி. பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ ஒரு கொத்திலே எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் இந்த கொத்திலே எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இப்போது இந்த மார்ச் மாதத்தில் எவ்வளோ பிஞ்சுகள் ஒரு மரத்தில் காய்ச்சிருக்குங்கிறத காமிக்கிறேன். அதாவது கொத்து கொத்தாக காய்க்குது. அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஜப்பானுக்கெல்லாம் ஏற்ற மரம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ரகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி காய்க்குது. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 2.25 லட்ச ரூபாய் கிலோ விற்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம வளர்ப்பு முறையில் அவங்க வளர்க்கலை. நம்மளும் அதுமாதிரி வளர்க்குறதும் கஷ்டம். அவங்க வந்து நிறைய கட்டுப்பாடுகளை சில கண்டிஷன்லாம், அதாவது செயற்கை முறையில் வளர்த்த மாதிரி தான் வளர்க்குறாங்க. அதனால தான் விலை ஜாஸ்தி. ரொம்ப ருசியான ஒரு வெரைட்டி. இது ஜப்பானில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டையும் சிறப்பாக வளரக்கூடிய வெரைட்டி. அந்த நம்ம வியட்நாம் சாத்துக்குடி கட் பண்ணி கொடுக்க போகிறோம். சார் வந்து நம்ம நர்சரி செடிகள் வாங்க வந்திருக்காங்க. எங்கே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை. ஆமாம், நான் கேரளா தான் வந்திருக்கிறேன். ஓகே. ஆனால் இங்கே சிப்கோட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நிறைய ஃபிலிம்லாம் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஆமாம், நான் 3 ஃபிலிமில் போலீஸார். சரி சரி, ஓகே. நீங்கள் அவங்களாம் என்னோட ஃப்ரெண்டு. இவங்க 3 பேர் என்னோட. உங்கள் நேம் பேர்? 2 பேர் சஜு. சஜு, ஓகே. இந்த பழம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் செடி வாங்கிருக்கீங்க, சின்ன செடி வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பெரிய செடி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் சின்ன செடி தான் வாங்கிருக்கீங்க. இது வந்து பழம் நல்ல பெரிய சைஸாக வரும். அதை கட் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர் ஏற்கனவே நம்ம கடந்த 2 வருஷமாக அந்த பழத்தை சேல் பண்ணுறோம் சாத்துக்குடியை. ஆனால் வந்து பழம் ரொம்ப பெருசாக வருது, ஆனால் இனிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா, அவங்க முதிர்ச்சி அடைக்கிற முன்னாடி அதை கட் பண்ணிடுறாங்க செடியில். அதுதான் காரணம். இப்போ இது நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பழம். இது டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். நான் எப்படி இனிப்பாக இருக்கு. நல்லா இனிப்பாக இருக்கா? புளிப்பு தெரியல சார், நான் புளிப்பாக இருப்பேன். ஆனால் இது புளிப்பு இல்லை. ஆனால் பார்க்கும்போது இது இனிக்கிற மாதிரி தோணலை. ரொம்ப பெரிய சைஸாக இருக்குல்ல, நமக்கு ஒரு டவுட் வரும், இது என்ன ரொம்ப ஓவர் சைஸாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, கொடுத்து வாங்கலாம். ஒரு பீஸ் ஒன்று கொடு பாருங்க. ஒரு பீஸ். அதாவது இதுதான், அதாவது நம்ம பொதுவாக ஒரு பொருளை ஒருத்தட்ட கேட்கறதுக்கு யோசிப்போம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி பழங்கள் நானும் பார்க்குறேன், யாரும் கூச்சப்படுறது இல்லை. அதாவது பழங்கள் நான் கட் பண்ணி கொடுக்கும்போது நல்லா இருந்ததுன்னா அது வந்து இதான் ஒரு இயற்கை, கடவுளோட ஒரு இது. ஸ்வீட்டாக இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு சாப்பிட்ருக்கேன். அந்த சில கஸ்டமர் அதில் குறைபாடு சொன்னாங்க, அதை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னு கேட்டால், இந்த வியட்நாம் சாத்துக்குடியை பொறுத்தவரையும் நல்ல பெரிய சைஸாக வரும். வந்த பிறகு தான் பறிக்கணும். நீங்கள் சின்னதுலேயே பறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ஆனால் சுளைகள் வந்து ரொம்ப பெருசு பாருங்க. ஆமாம், சூப்பராக. ஒரு தோல் பகுதி கொஞ்சம் கடினமாக இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம சுளைகள் பெருசாக தானே இருக்குது. நம்ம முக்கியம் இது. ஆமாம், சுளை தான் முக்கியம். முக்கியம். ஆனால் ஸ்வீட்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்வீட்டாகவே இருக்குது. நிறைய காய்கறி தன்மையுடையது இந்த வியட்நாம் சாத்துக்குடியை பொறுத்தவரை. ஆமாம், அந்த மரத்தில் ஒரு 10 காய் மேலே இருக்குது. 10 காய் இருக்கும்.